அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். கதையின் அத்தியாயம் தனிமையாளன். பருத்து உயர்ந்த உடலுடன் வலிய உருவமாக இதே மரத்தின் அடியில் தன் தவிப்பை வெளிப்படுத்தக்கூட தெரியாதவனாக இருக்கும் அந்த மனிதனை காண முடிகிறதா? பயமறியாத அவனும் கூட இந்த இடத்தில்தான் காத்திருக்கிறான். தான் அடைய முடியாத நேசத்திற்காக தான் முன் கண்டறியாத தகப்பனின் முகத்தினை காண வேண்டுமென அவன் பலமுறை தன்னைத்தானே பார்த்து கொண்டிருந்தான். தகப்பனின் சாடை கொண்டிருப்பதாக அவன் தாய் இடும்பி சொல்லிக் கொண்டிருப்பாள். தன்னைப் போலத்தான் தகப்பன் இருப்பான் என்பதால் தன் உருவத்தின் பிம்பத்தை தன் தகப்பனாக நினைத்து பார்த்து கொண்டே இருப்பான். ஒரு வார்த்தை கூட சப்தம் செய்யாத தன் பிரதிபிம்பத்தைப் போலத்தான் தன் தகப்பனும் தொலைவில் இருக்கிறான் என்ற வேதனை கவ்வும். பருத்த வயிறும் பசியும் அப்படியே தகப்பனை கொண்டிருப்பதாக தினமும் அவன் அம்மா ஞாபகம் கொள்வாள். அவன் ஒரு வனவாசியாக இருந்தபோதும் அவன் குணத்தில் கலப்பு கொண்டிருந்தது. தனது தகப்பன் பாண்டவர்களில் ஒருவன் என்பதை அவன் அறிந்தபோது உடன் விளையாடும் அசுர சிநேகிதர்கள் அவனும் பாண்டவர்களைப் போல தேசத்தின் அதிபதியாகி விடுவான் என்றும் அந்த தேசத்தில் களியாட்டமும் சந்தோஷமும் பெருகியிருக்குமென பேசி களைவார்கள். இவை யாவையும் நிஜமென்று நம்பியவனாய் இருந்த நாளில் அவன் தனது தாயிடம் தகப்பனை பற்றி பேசும்போதெல்லாம் அவள் சூறைக்காற்றால் தான் பீடிக்கப்பட்டதைப் போலவே அவனுடைய தகப்பனின் வலிய சேர்க்கையால் பீடிக்கப்பட்டிருந்ததாக நினைவு கொள்வாள். அசுர ஸ்திரீகள் எவளைப் போலவே தனக்குரிய ஒருவனோடு இணைந்து வாழ துவங்கியிருந்தாள். அந்த புருஷனால் அவளுக்கு புத்திரர்கள் உண்டானார்கள். தனது சகோதரர்கள் பலரையும் விடவும் அவனுக்கு மிகுந்த பலமிருந்தது. இடும்பியின் சகோதரனும் பீமனால் கொல்லப்பட்டவனுமாகிய இடும்பனின் பிள்ளைகள் சிறுவயது முதலே கடோத்கஜனின் மீது துவேஷத்தை வளர்த்து கொண்டிருந்தார்கள். பீமன் என்ற முகமறியாத தகப்பனை நினைவு கொள்ளும் போதெல்லாம் அந்த துவேஷ வன்மமும் பெருகத் துவங்கும். ஒரு இரவில் அவன் தாயிடம் அவர்கள் தகப்பனின் தேசத்திற்கு போய் வர வேண்டுமென ஆசை கொண்டான். இடும்பி அவனை அழைத்து கொண்டு புதிய நகரத்திற்குள் பிரவேசித்தாள். இந்திரபிரஸ்தம் என்ற நகரமானது வனப்பு மிக்கதாக இருந்தது. தனது தகப்பனால் நிர்மாணிக்கப்பட்ட நகரமென தாய் காட்டியபோது வீதிகளையும் மாளிகைகளையும் ஆசை தீர கண்டபடி நடந்தடைந்தான் கடோத்கஜன். அவர்கள் பீமனின் அரண்மனைக்கு போனபோது அவன் திரௌபதியை தனதாக்கிக் கொள்ளும் மறுநாளுக்காக காத்து கொண்டிருந்தான். அவர்கள் இருவரையும் நுழைவாயிலே கண்டுவிட்ட ஒற்றர்கள் குந்தியிடம் தெரிவித்ததும் அவள் அசுர ஸ்திரீயினை பீமனின் பார்வையை விட்டு விலக்கிட வேண்டுமென முடிவு கொண்டவளைப் போல அவளை தனது அறைக்கு அழைத்து வர செய்தாள். இடும்பி அப்போதுதான் அத்தனை அலங்காரம் கொண்ட அறைகளை பார்க்கிறாள். அந்த அறையில் குந்தி மட்டுமே இருந்தாள். இடும்பி தனது புத்திரனோடு வணங்கியதும் அவள் இடும்பி எதன் பொருட்டு இந்த நகரத்திற்கு வந்திருக்கிறாள் என அறியாதவளைப் போல கேட்டாள். இடும்பி தனது மகனை தகப்பனின் முன் அறிய செய்திடவே வந்திருப்பதாக சொன்னாள். இது பாண்டவர்களின் தேசம். இங்கே சூத புத்திரர்களுக்கு இடமில்லை என்றாள் குந்தி. அரசபோகத்தின் பொருட்டு அங்கு வந்து சேரவில்லை என இடும்பி ரௌத்திரமாக சொன்னாள். குந்தி பீமன் தனது புதிய மனைவிக்காக காத்திருப்பதாகவும் அவன் இடும்பியை காண விருப்பமற்றவனாகி விட்டான் என அவளை தேசம் விலக்கி போக செய்தபோது அந்த நகரமே அவளை பரிகசிப்பது போல இருந்தது. அவள் தனது தேசம் வரும் வரை மிதமிஞ்சி குடித்தபடியே மிக கோபமானவளாகி கூச்சலிட்டு வந்தாள். முதிய ஸ்திரீயான பாண்டவர்களின் தாயை தனது கைகளால் முறித்து கொன்றிட வேண்டுமென கோபப்பட்டாள். தகப்பனின் உருவம் காணாது திரும்பிய கடோத்கஜன் தாயின் முகத்தில் படிந்த வெறுப்பை தனக்குள்ளும் நிரப்பிக் கொண்டவனாகவே இருந்தான். காற்றைப் போல வலிமையானவனும் கதா யுத்தத்தில் வீரனுமான பீமனின் மகன் தான் என்பதில் அவன் எல்லளவும் ஆர்வம் கொள்ளவில்லை. கோபமுற்றவனாக தனது தாயை தன் இனவாசிகளை தங்களின் இரத்த வழியாக ஏற்காத பாண்டவர்களை அவன் வெறுத்தான். ஆனாலும் தகப்பனின் மேல் அவனுக்கு தீராத ஆசை இருந்தது. காத்து கொண்டே இருந்தான். பருத்த கைகள் கொண்ட தகப்பனை மோதி வீழ்த்த வேண்டுமென ஆசை இருந்தது. தாக்கி வீழ்ந்தவனின் மீது அமர்ந்து முத்தமிடுவதே தன் ஆசையாக கொண்டிருந்தான். ஆனாலும் கடோத்கஜன் என்ற பீமனின் கருத்த மகன் அசுரர்களைப் போல வனவாசி ஆகாமலும் பாண்டவர்களைப் போல அரச வாழ்வு கொள்ளாமலும் துண்டிக்கப்பட்டவனாக இருந்தான். பால்ய விருட்சத்தில் அவமதிப்பின் வடுக்களும் சந்தோஷத்தின் சாரும் நிரம்பியே இருக்கின்றன.
இந்த பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.